எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாமே நல்லா இருக்கணும். எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க, குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். என்னோடய குருநாதரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்குது. வாழ்த்துக்கள். பாருங்க, இவங்க சாப்பிட மாட்டார், ஊட்டினது இருக்குது, பத்துக்கு காட்டாங்க. தேங்க்ஸ். இந்த 2025 நீங்கள் நம்ம கடை பிடிக்க வேண்டியது என்னென்னா, பேராசைப்படாமல் இருக்கணும். நமக்கு தகுதிக்கு நம்ம உழைப்புக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சிலர் என் ஃப்ரெண்டு கூட லாஸ்ட் 2024 எங்கே போய் ஒரு ஸ்கேமில் போயிட்டு இதை பண்ணுறோம் அதை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய பணம், கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 10 lakhs மேலே பணத்தை விட்டுட்டார். ஸ்கேம் நடக்குது. பேராசைப்படாதீங்க. அதான் சொல்கிறேன். நம்ம தகுதினா, நம்ம ஸ்கில்லுன்னா, அதுவும் அவர் பணம் விட்டால் பரவாயில்ல. அவர் கிட்டத்தட்ட வெளியில் கடன் வாங்கி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டார். அதனால் பேராசை பெருநஷ்டம், இது உண்மை தான். அதனால் நம்ம தகுதி, நம்ம உழைப்பை நம்பி வாழுங்க. நம்ம இருக்க ஸ்டேஜ்லேருந்து 20% ட்ரை பண்ணுங்கள். அது க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்ணுங்கள். முடிஞ்ச உதவி செய்யுங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு அனிமல்ஸ்க்கு ஃபுட்டு போடுறது, முடிஞ்சால் மனிதர்களுக்கு உணவு கொடுக்குறது, வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி, அது மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஏதோ ஒரு இதில் டவுன் ஸ்டேஜ் ஆனால் கூட நம்மளை காப்பாற்றி விட்டுறோம். அதனால் வாழ்க்கையில் பேராசைப்படாதீங்க. பேராசைப்படாம உழைப்பை நம்பி வாழுங்க. அதிர்ஷ்டம் வரப்போ நீங்கள் பெரிய ஆகிடுங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் எப்போ வரேன்னா, நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க, உங்களுக்கு தகுதி திறமை எல்லாமே இருக்குன்னா அதிர்ஷ்டம் கூட வந்தால் தான் பெரிய ஆளாக போவீங்க, நிலைச்சி நிற்கிறோம். இல்லைனா கொஞ்ச நேரம் அந்த அதிர்ஷ்டம் அது பாட்டு கொஞ்சம் தூரத்தில் ஓடி போயிடும். அதனால் அதிர்ஷ்டத்தில் ஃபுல்லாக நம்பி வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த வருஷத்தில் எல்லா இடத்துலையும் ஸ்கேம் நிறைய நடக்குது. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுங்க, அங்கே பணம் போடுங்க, இங்கே பணம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்லாம் தெரியாமலாம் உள்ளே போகாதீங்க. ஏன்னா 10,000 போட்டால் 2,000 வருது, 3,000 வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்டை நல்லா டீட்டெயில்டாக படிக்கணும். அது கோர்ஸ் இருக்குது. ஸ்கிரிப்டெல்லாம் அனலைஸ் பண்ணணும். நான் எதுவுமே சொல்லிட்டேன். ஸ்கிரிப்ட் அனலைஸ் பண்ணணுன்னா ஃபண்டமெண்டலு அனலைஸ் எல்லாமே ஃபண்டமெண்டலு, கேபிட்டல், அதோட கம்பெனியோட ஃபுல் இன்புட்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். தெரியாமல் ஷேர் மார்க்கெட்டில் போகாதீங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 year நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. தப்பு கிடையாது. அதனால் நிறைய ஸ்கேம் நடக்குது. நம்ம எப்பவுமே அவேர்னஸோடு இருக்கணும். உழைப்பை நம்புங்க. சேமிச்சு வைங்க. 3 மாத சேலரி எப்போவுமே ஹோல்டிங்கில் போடுங்க. அதுக்கு ரொம்ப நல்லது. இஎம்ஐ போகாதீங்க. கேஷ் அண்ட் கேரியில் ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமும் கேஷ் அண்ட் கேரி பண்ணுங்கள். அது நம்ம வாழ்க்கைக்கு டெவலப்மெண்ட்டு, நம்ம குழந்தைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா இஎம்ஐ போட்டிங்கன்னா நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ், அந்த ஃபீஸ் கட்டுறப்போ நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். தயவுசெய்து பேராசைப்படாதீங்க. பேராசை பெருநஷ்டம். எல்லாருக்கும் சொல்கிறோம். வாழ்த்துக்கள். இந்த நியூ இயருக்கு உழைப்பே உயர்வு தரும். 20% உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.